பிப்ரவரி 28, 2025. இன்றைய வேத வசனம் தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். டுடே பைபிள் வேர்ஸ் Daniel 6:22. My God hath sent his angel and he hath shut the lion's mouth, that they have not hurt me. ஜெபம், prayer. எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்திற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட எங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம். ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க என் தகப்பனே, அவர்கள் வாய்களை கட்டி போடுவீராக. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சுமத்தலாம். இன்றைக்கு கூட அதையெல்லாம் நீர் அப்போ மாற்றப் போகின்றீர். எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்க அன்பு மகனே, சகோதரியே, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. வியாபாரம் செய்து கொண்டிருக்கீங்களா, இல்லை பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கீங்களா, இல்லை ஒரு வேலையில் பெரிய பதவியில் இருக்கீங்களா, இன்றைக்கு கூட உங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ஏசப்பா. ஆவியானவரே, வியாபாரம் கூட நல்லா உயர்ந்திருக்கலாம். இந்த பார்த்து இவங்க இப்படி உயர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட யாரோ இல்லை உங்கள் சொந்தக்காரர் இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை யாரோ உங்கள் உறவினர் தான் கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமாக இந்த வியாபாரத்தை எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லிட்டு கூட அநேகர் கூட்டம் கூடலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே ஏதோ ஒரு குற்றத்தை சுமத்தி உங்களை வீழ்த்தும்படியாய் கூட கூட்டம் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதையெல்லாம் அந்த சிங்கத்தின் வாயை கட்டினது போல அவர்களுடைய வாயை கட்ட போகின்றார். இயேசுவின் நாமத்தில் தூதிங்க, செபிங்க. ஆவியானவரே, இறங்க ராஜா, இறங்க ஏசப்பா. ஆவியானவரே, அந்த வியாபாரத்தை ஆசீர்வதிங்க என் தகப்பனே. ஆவியான அந்த வியாபாரம் கூட விழுந்து போகும்படியாய் கூட விரோதமாய் வரலாம். இன்றைக்கு அவர்களெல்லாம் கட்டி போடுவீராக. அந்த பிஸ்னஸ் கூட ஆவியானவரே நல்ல போய் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கூட இருக்கவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ எல்லாரும் சேர்ந்து கூட கூட்டம் கூடி இவன் எப்படி உயர்ந்துட்டானேன்னு சொல்லிட்டு கூட அவர்களுக்கு விரோதமாக ஏதாச்சும் போய் சாட்சி ரெடி பண்ணி அவரை வீழ்த்த நினைக்கலாம். இன்றைக்கு அதெல்லாம் நீர் மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது இறங்க ஆவியானவரே, ஒவ்வொரு மகனையை தொடுவீராக, ஒவ்வொரு சகோதரியை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. அன்று நீர் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது போல இன்றைக்கு இறங்குவீராக. எதிராய் வருகின்ற ஒவ்வொரு வாய் கட்டி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு வேலை ஸ்தலங்களில் பதவிகளில் இருக்கலாம். அந்த பதவியில் அநேகர் இவ்வளவு உயர்த்தி இருக்கலாம். இவர்கள் உயரத்தை பார்த்து மற்றவர்களுக்கு பொறாமை கொண்டு இவனை எப்படியாச்சும் வீழ்த்தணும், ஏதோ ஒரு குற்றத்தை சுமத்தி இவனை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் எழும்பலாம். இன்றைக்கு அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் கட்டி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பன். அன்பு மகனை செபிங்க, மகளே செபிங்க. நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற எல்லா ஆயுதமும் வாய்க்காതെ போகும்படி ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு செய்வார். விசுவாசத்தோடு செபிங்க. ஆவியானவரை, ஒரு குடும்பம் இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் கூட எல்லோரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட இருக்கலாம். ஆவியானவர் அந்த குடும்பம் அவர்கள் சொந்தக்காரர்களை உறவினர்களை பார்த்து இவர்கள் குடும்பம் மாத்திர சந்தோஷமாக இருக்கே, சமாதானமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கூட அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டையை ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும்படியான கூட்டங்கள் கூட கூடிக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதையெல்லாம் எடுத்து போட போகின்றார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. அந்த குடும்பத்தை பிரிக்கும்படியாய் வந்து கொண்டிருக்க அந்த சத்துரு மேலே கூட கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரே, அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு மேலே கூட ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அவர்களை பிரிக்கும்படியான கூட வந்து கொண்டிருக்க சத்ருவை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அன்று நான் சிங்கத்தை கட்டினது போல இன்றைக்கும் இவர்கள் விரோதமாய் வருகின்ற அந்த ஒவ்வொரு நபரையும் கட்டி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன், செபிக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் வருகின்ற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காതെ போக செய்ய போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.